ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாசம் வர இருக்காரு. ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. கடந்த ஒரு 7-8 வருஷமாவே பிரச்சனைனா தனுசு, தனுசுனா பிரச்சனை, இப்படிதான் இருந்தாங்க. இப்போ கோச்சார் ரீதியாவே பாருங்க, அர்த்தாஷ்டமா சனியாவே இருக்காரு. இப்போ வருகிற ஜூன் மாசம் பயிற்சி ஆகுது. அதுவும் பாருங்க ராசியாதிபதி 8ல வர போறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நல்லதா இந்த 8ல போறது? அதை பத்தி சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. 8ஆம் இடத்தில் குரு, இதை வந்து அஷ்டம குருன்னு சொல்லுவோம். பொதுவாகவே 8ஆம் இடத்தில் குரு வாலி பட்டம் இழந்தார் அப்படின்னு ஒரு சொல் உண்டு ஜோதிடத்துல. அப்ப 8ஆம் இடத்துல குரு வரும்போது, 8ஆம் இடம்ங்கிறது நல்ல இடம் இல்லை, குருவிற்கு சிறப்பான இடம் கிடையாது. அதுவும் உச்சம் பெறார். ராசியாதிபதி போய் 8ஆம் இடத்துக்கு போறார். எல்லா தவறுகளுக்கும் ஜாதகரே காரணமாகக்கூடிய காலம் தெரிஞ்சே. அப்ப நிதானம் தான் இவரை இப்ப காப்பாற்ற போகுது. நிதானம் தான் இவரை காப்பாற்ற போகுது. இந்த காலகட்டத்தில் இவர்களோட தசாபுத்தியும் சரியில்லை. அஷ்டமாதிபதி தசை நடக்குது, 6 குடைவன் தசை நடக்குது, அல்லது 8 குடைவன் தசை, 12 குடைவன் தசை, ராகு கேது, தேவையில்லாத லக்ன பாவிகளோட தசை நடக்குதுன்னு வைங்க. இந்த காலகட்டம் இவங்களை போட்டு ஒரு உழுக்கிடும். அப்ப என்ன சொல்றேன்னா, செய்யாத தவறுக்கு வீண் பழியை ஏற்கின்ற காலமாக இருக்கும். 8ஆம் இடத்துல குரு செய்யாத தவறுக்கு வீண் பழியை ஏற்கின்ற காலம்னு சொல்லுது. ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படிதான் இருக்குது. ஆயுள் ஸ்தானம், அவமான ஸ்தானம், மன அமைதி கெடுறது, மன உளைச்சல், எந்த உதவியும் எதிர்பார்த்தவங்க கிட்ட கிடைக்காது. எந்த உதவியும் எதிர்பார்க்கிறவங்க கிட்ட கிடைக்காது. ஒரு வேலையை ஒரு தடவைக்கு 4 தடவை செஞ்சாதான் அந்த வேலை நடக்கும். அப்படியே அந்த வேலை நடந்தாலும் அதில் திருப்தி குறைவாக இருக்கும், மன நிம்மதி இருக்காது. இப்படி 8ஆம் இடத்தில் குரு வரும்போது ஒரு போராட்டத்தை கொடுக்கும். இதுல இவங்களோட ஜனன ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா, இந்த 8ஆம் இடத்தோட குரு கெடுதல் செய்யற பர்சன்டேஜை குறைச்சிக்குவார். ஒரு நல்ல தசாபுத்தி அந்த லக்ன ஜாதகருக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா, பெருசா கெடுதல் செய்யாம தாங்கக்கூடிய சக்தியை, தாங்கக்கூடிய வல்லமையை கொடுத்துருவார். அதுதான் அந்த கிரகம் சொல்லுது. 8ஆம் இடத்துல குரு வரும்போதுங்க, பணம் பொருளாதாரம் இந்த விஷயத்துல இவங்க கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். தேவையில்லாம பணத்தை லாக் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பெரிய அளவில் பணத்தை போட்டுட்டு தடுமாறி நிற்கிறது, போராடுறது, இது எல்லாமே வரும். இது எல்லாமே பிரச்சனையை கொடுக்காம போகாது. அப்படி ஒரு மன உளைச்சலை, மன நிம்மதி இல்லாத தன்மையை தான் இந்த 8ஆம் இடத்து குரு கொடுக்க போறாரு. அப்ப இந்த குரு என்ன சொல்ல போகுதுன்னா, எது சரி எது தவறு என்பதை ஆராய்ந்து சிந்தித்து இவர்கள் அந்த பிரச்சனையை கையாண்டாங்கன்னா தான் இவங்களுக்கு இந்த 1 வருட காலம் விமோச்சனம். அதை விட்டுட்டு எனக்கு தோன்றதை நான் செய்யறேன், நான் பெரிய ஆளு, இங்க பெரிய ஆளுக்கெல்லாம் வேலை இல்லை. ஏன்னா உங்களுக்கு எதிராக அந்த கோள் உட்கார்ந்துருக்கு. உங்க ராசியாதிபதி, உங்க சுகாதிபதி, உங்க உடம்பு ஆரோக்கியத்தை ஜாக்கிரதையை பார்த்துக்கணும். உங்க அம்மாவோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், என் தாய் மகன்கிற உறவுல பிரச்சனை விரிசல் வராம பார்த்துக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வராம கவனமா பார்த்துக்கணும். அதே போல வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும், விபத்தை சந்திக்காம பார்த்துக்கணும். இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நல்லதே நடக்காதா சார்னா 90% நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு 10% ஏதாவது இறைபலத்தினால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நடத்திக்க முடியும். அதுக்கு தான் 8ஆம் இடத்தோட குரு வந்து நஷ்ட குருன்னு சொல்றோம். இதுல வந்து நம்மளோட பேராசையை தூண்டுவார், பிரம்மாண்டமா போவார். அலைச்சல்னா வீண் அலைச்சல், வெட்டி அலைச்சல்னு சொல்றோம்ல, அளவே இருக்காது. சுத்துனதுக்கு பிரயோஜனம் இருக்காது, புண்ணியமும் இருக்காது. அவ்வளவு மன உளைச்சல், நிம்மதியின்மை, மன போராட்டம் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு இவங்க இப்பவே தயாராயிட்டு அமைதியே உருவா, அமைதியே வடிவமா, அமைதியே சின்னமா வாழ்ந்துட்டா சேஃப். இல்லைன்னா தேவையில்லாம உங்களுக்கு போட்டு மன உளைச்சல் வந்து நிம்மதி குறைவு ஏற்பட்டு போராட்டத்தை உச்சபட்சமா கொண்டு போயிடும். இந்த காலத்துல புதுசாக ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். இப்ப இருக்கிறத மட்டும் சீரா போயிட்டு இருந்தா பெரிய விஷயம். நான் அதை பண்றேன், அதை சொன்னேன், தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா உங்களை லாக் பண்ணிடும். யாராவது சீட்டு நடத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து யாராவது பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவாங்க, பணத்தை ஒழுக்கமா கட்ட மாட்டாங்க. இவங்கனால திருப்பி கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த காலத்துல நீங்க போய் சிட் ஃபண்ட் போடுறது, சீட்டு போடுறது, இப்ப 10,000 ரூபா கட்டினா 20,000 ரூபா கொடுக்குறேன்னு யாராவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதுல போய் பணம் போடுறது, அப்புறம் தேவையில்லாத பணத்துக்கு ஆசைப்பட்டு போய் அதிர்ஷ்டத்தை நம்பி சிக்கிறது, இதெல்லாம் நடந்துரும். பிரச்சனையை வந்து அதிக அளவில் கொடுத்துரும். அப்போ இது வந்து போராட்டத்தை உச்சபட்சமா அது கொடுக்காம போகாது, நெருக்கடியை கொடுக்காம போகாது. அப்போ
இதை நம்ம சுமூகமா சரியா நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ தேவை வந்து இறைபலம் தான். இறைபலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப 8ஆம் இடத்துல குரு வர்றதுனால நீங்க ஆத்மார்த்தமான சில வழிபாடுகளை பண்ணும்போது உங்களுக்கு பெரிய சக்தியும் பெரிய பலத்தையும் கொடுத்துரும். இந்த வேலை மாற்றம்லாம் பண்ணலாங்களா ஐயா? அது பண்ணலாம். வேலை மாற்றம் பண்ணிக்கலாம், இடமாற்றம் பண்ணிக்கலாம். இடத்தை அவரே மாத்தி விட்டுருவாரு, டெஸ்கை மாத்தி விட்டுருவாரு, திரும்ப கிளம்பு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் இதுக்கு வந்து விமோச்சனம் உண்டு. விமோச்சனம்னு என்ன, இறைபலத்தினாலதான் விமோச்சனம். வேற எதனாலே நீங்க இப்ப விமோச்சனம் தேடவே முடியாது. உங்களை போட்டு அப்படி போட்டு ஒரு கசக்கி புழிஞ்சிட்டு போற காலம். அப்படி இருக்கிற நீங்க தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு நேரங்காலம் ஏற்கனவே டைம் சரியில்லை, உங்களோட தசாபுத்திகள் சரியில்லைன்னா நீங்க இப்ப அமைதியா இருக்கிறது மட்டும்தான் பரிகாரம். அமைதியா இருக்கிறது மட்டும்தான் பரிகாரம், வேற வழி இல்லை. அப்ப 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு போயிடணும். இப்ப வந்து குழந்தைகளுடைய ஹெல்த், படிக்கிற குழந்தையா இருந்தா படிப்பு, டிகிரி படிக்கிறவங்களா இருந்தா படிப்பு, ஆரோக்கியம், அதே போல வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள்ல வெளியில தங்கி இருக்கிறவங்க, ஹாஸ்டல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு கவனம் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்பதான் இந்த டீனேஜில் இருக்கிறவங்க லவ் தொந்தரவு, தேவையில்லாத அவமானங்கள், டிஸ்டர்ப் எல்லாம் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா எந்த தப்பு வராது. இல்லைன்னா அவங்கள போட்டு ஒரு என்ன செய்தின்னு கேட்டுட்டு தான் போகும். ஏன்னா 8ஆம் இடத்து குருவுக்கு வந்து நல்ல குரு அல்ல. அஷ்டமத்தில் அகப்பட்டவங்களுக்கு அஷ்டமத்துல குரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது ராசி அதிபதியே வேற. அப்ப அதான் சொன்னேன், எல்லா தவறுகளுக்கும் இவர்களே முதல் காரணம், இன்னொருத்தங்க அப்புறம்தான் காரணமாவாங்க. ஃபேமிலிக்குள்ளேயே அப்படித்தான், வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கணும், சண்டை சத்தம் வராமல் பார்த்துக்கணும். ஏன் குடும்பம் பிரிஞ்சது, ஏன் சத்தம் வந்துச்சு, சண்டை வந்துச்சுன்னு தெரியாது. வம்பு வழக்கு பிரச்சனை போராட்டம்னு உள்ள இறக்கி விட்டுரும். இன்னொருத்தன் எவனோருத்தன் வந்து உங்களுக்கு 3வது மனுஷன் உங்களை டியூன் பண்ணி வம்புலையோ வழக்குலையோ இறக்கி விட்டுட்டு நீங்க கோர்ட்டு கேஸு தண்டனைன்னு அலைஞ்சிட்டு இருக்கணும். இது நமக்கு தேவையா? அப்போ ஒரு வருஷ காலம் அதுக்காக பொழைக்காம இருக்க முடியாது, வாழாம இருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், அமைதியா இருங்கன்னு சொல்றேன். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்றீங்க, அது உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்க போய் முன்னாடி நின்றுட்டு நான் யாரு தெரியுமா, நான் பாத்துக்கிறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னீங்கன்னா அது உங்களை போட்டு காலி பண்ணிடும். ஏன்னா உங்களுக்கும் மேல ஒருத்தர் இருப்பார். யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சறுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னா கவனமா இல்லாத போது நீங்க வலிக்கு விழுகணும், தடிக்கு விழுகணும், பிரச்சனையாகணும் அப்படிங்கிறத அது சொல்லுது. அப்ப ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாத்துலயுமே சார், ஆரோக்கியம், தன்மானம், குடும்பம், வரவு செலவு, தொழில், பெயர் புகழ் எல்லாத்துலயும் கவனம். ஏன் உங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு, ஒரு அரசு வேலையில் இருக்கீங்க, ஒரு உயர் அதிகாரி இருக்கீங்கன்னா உங்களை அப்படியே ப்ரொமோட் பண்றதுக்கு அது தயாரா இருக்கும். அப்ப சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடுனால மட்டும்தான் தப்பிக்க முடியும். அப்ப சார் இதுக்கு நம்ம நல்ல ஒரு பரிகாரம் கொடுக்கணும். சூப்பர் சார். இவங்களுக்கு அதுதான் ரொம்ப மெயின். அப்ப ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்ல மெயினா குருவை கும்பிடுறதை காட்டிலும் அங்க இருக்கிற சிவன், அவருக்கு பேரு ஆபத் சகாயேஸ்வரர். உங்களோட ஆபத்துகளை தவிடுபொடியாக்குறவர், உங்களுடைய ஆபத்துகளை எரிச்சு சாம்பலாக்குறவர், உங்களுக்கு வர்ற ஆபத்துகளை அவரு கிரகிச்சுக்கிட்டு உங்களை காப்பாத்துறவர். அப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஆலங்குடி குரு பகவானுக்கு போய் ஆலங்குடியில குரு பகவான் ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அங்க இருக்கிற பிராமணர்களுக்கு மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணிட்டு கொண்டக்கடலை தானம் பண்ணிட்டு அங்க நல்ல ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு நீங்க எவ்வளவும் பெரிய பணக்காரரா இருந்தாலும் ஒரு மஞ்சள் துண்டை விரிச்சு அந்த தரையில ஒரு அரை மணி நேரமாவது படுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அப்பதான் இது உங்களை காப்பாற்றும். அதுக்கப்புறம் திருவலங்காடு வடாரண்யேஸ்வரர் அரக்கோணத்துக்கு பக்கத்துல இருக்குது திருவலங்காடு. அதே வியாழக்கிழமை அங்க போய் சிவன் அம்பாளை கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியை ஆத்மார்த்தமா கும்பிட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் இருந்து நீங்க மீண்டும் வெளியில வரலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் உங்க குலதெய்வம். அங்க போய் சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு படையல் போட்டு ஒரு 10 பேர்த்துக்கு அந்த சக்கரை பொங்கலை விநியோகம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்து குருவினால் ஏற்படக்கூடிய அவமானம் பிரச்சனைகள் துடைத்து எடுக்கப்படும். அதுதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். இதை நீங்க கரெக்டா பண்ணல, ஏன்னா உங்களுக்கு கோயிலுக்கு போறக்க விடாது. கோயிலுக்கு போய் என்னத்தை சாதிக்க போறோம்னு தோண வச்சிடும், ஒரு விரக்தியை கொடுத்து. ஆமா, ஏன்னா ஆன்மீக கிரகம் காசு பணத்துக்கானவன், கௌரவத்துக்கானவன், புகழை கொடுக்குறவன் போய் 8ல மறைஞ்சிடறாருல்ல. அது தனுசு வீடு வேற. தனுசு வீட்டுக்கு 8ல மறைஞ்சா எப்படி இருக்கும்? செய்யாத குற்றத்துக்கு வீண் பழிச்சொலுக்கு ஆளாகக்கூடிய காலம். இந்த பொது சேவையில் ஈடுபடுறவங்க, அரசாங்க அரசியல்வாதிகள், இது இவங்களுக்கு கவனமா இருக்கணும்னு சொல்லுது. கவனமா இல்லை அப்படின்னா இது போராட்டத்தை கொடுக்கும், நெருக்கடியை கொடுக்கும், பேருக்கு ஒரு களங்கம். அதான் அப்படியே எடுத்த உடனே அதான் களங்கம்னு சொல்லிட்டோம். களங்கம்னு சொல்லிட்டோம். ஒரு காணல் நீர் மாதிரி களங்கத்தை கொடுக்காம அது போகாது.
ஒரு காணல் நீர்னா தண்ணி இருக்குதுன்னு பக்கத்துல போக ஒன்றும் இருக்காது. இந்த காலகட்டத்தில் தேடி தேடி போக ஒன்றும் கிடைக்காது. அப்போ உங்களுக்கு தசாபுத்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நீங்க சிறப்பா வந்து நீங்க கையாள முடியும். தசாபுத்தி சரியில்லைன்னா மோசமான தசை நடந்து 8ல குரு வரும்போது விபத்து, சர்ஜரி, பிராக்சர், ஆரோக்கிய குறைவு, அசிங்கம், அவமானம், களங்கம், விமர்சனம், செய்யாத தவறுக்கு தண்டனை, உறவுகளில் பிரிகிறது, இத்தனையும் கொடுப்பான். படிக்கிற குழந்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இந்த உடனே ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் ஆலங்குடி போறதும், அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியை கும்பிடுறதும், குரு பகவானை கும்பிடுறதும், திருவலங்காடு போயிட்டு அங்க இருக்கிற சிவன் அம்பாளை கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆபத்து களங்கங்கள் உங்களை விட்டு வெளியேறிடும். உங்க குலதெய்வத்துக்கு போய் சக்கரை பொங்கல் வச்சு படைச்சு விநியோகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூப்பரா ரெக்கவரி ஆயிடும். அதான் இந்த குரு சொல்றது. 8ல் குரு நஷ்ட குருங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த சமயத்தில் அமைதியும் தியானமும் இவர்களை காக்கும். வாழ்க வளர்க.